சென்னை மாநகராட்சியில் சாலையில் தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்துவதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து டிராக்டர் ஓட்டுநர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்கள் குறித்து ஓட்டுநர்களுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பது எப்பொழுதுமே வழக்கம். குறிப்பாக பல மாவட்டங்களிலிருந்து அந்த டிராக்டரை வரவழைப்பார்கள். தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்காக மோட்டர் பொருத்திய டிராக்டரை வரவழைத்து அதுக்கு தண்ணியை அப்புறப்படுத்துவார்கள். குறிப்பாக நம்மிடம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களிலிருந்து இந்த தொழிலாகவே குறிப்பாக விவசாய தொழிலை நம்பி இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அந்த டிராக்டர் வைத்து அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கான அந்த தேவையான அந்த பணிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மழை காலத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு அழைப்பு விடுப்பார்கள். அவர்களும் இங்கு சென்னைக்கு தங்கியிருந்து அவர்களுக்கான அந்த பணியை செய்வார்கள். இப்போ இது அந்த மாதிரி மக்கள் தான் நம்மிடம் இருக்காங்க. அவன்கிட்ட கேட்போம், இவங்க இந்த ஒருடைய வாடகை எவ்வளவு, இவங்களுடைய ஏற்பாடுகள் எவ்வளோன்னு கேட்போம். இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க, எந்தெந்த ஊர் மக்கள் நீங்கள் வந்திருக்குறாங்க? விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து பக்கம் கிராமத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் கோழிப்பட்டு, மல்லிப்பட்டு, எவ்வளோ அத்தியூர், பெடகம், சாணிமோடு, இது போல் ஒரு குறைஞ்சபட்சம் 500 வண்டிக்கு இங்கே வந்துக்குது. இந்த 500 வண்டியில் ஒரு சிலது பாயிண்ட்டுக்கு போயிருக்குது. மாதம் 75,000 சொல்லிடுறாங்க. போன வருஷம்னா டைம் கணக்கு சொன்னாங்க 600 ரூபா மணிக்குன்ட்டு. இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, மாற்றிட்டாங்க. சாதம் 75,000 தான் கொடுப்போம் மாதம், அதில் நீங்கள் சாப்பிட்டுக்கணும், நீங்களே படுத்துக்கணும், நீங்கள் வேறு இடம் இருந்தால் படுத்துக்கலாம், இடம் இல்லைன்னா நாங்கள் வண்டியிலே தான் படுத்துன்னு இருக்கணும். சாப்பிட்டு மழையாக இருந்தாலும் காற்றா இருந்தாலும் நாங்கள் வண்டியிலே தான் படுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு அந்த இது எப்படி கட்டுப்படி ஆகும்? ஏன்னா உங்களுக்கு 75,000 ஒரு அங்கே இருக்கும்போது விவசாய பணிக்கு போகும்போது நிறைய வருமானம் வரும், அங்கே பணியும் இருக்கும். இப்போ இங்கே வந்திருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இது கட்டுது? அதே மாதிரி குறிப்பாக அவர் சொன்னது அந்த பாதுகாப்பு, அந்த தங்குறதுக்கு இடம் கூட இல்லைன்னா அது எந்த மாதிரி நீங்கள் எப்படி இதெல்லாம் தாண்டி இருக்கிறீங்க? இது தங்குறது இடம் தர மாட்டாங்க, வண்டியில் தான் படுக்கணும். மாதம் 75,000 கொடுக்குறாங்க. அந்த மாதம் 75,000 உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. டிரைவருக்கு 1,500 சம்பளம் கொடுக்குறோம். இதெல்லாம் கட்டுப்படி ஆகலை. இதுக்கு முன்னாடி இப்போ அவர் கணக்கு போட்டு கொடுத்தாங்க, அப்போ ஓரளவுக்கு கட்டுப்படி ஆச்சு. இப்போ மாதம் வாடகைன்றது எங்களுக்கு அவ்வளோ கட்டுப்படி ஆகலை. இந்த டைமில் இப்படி வரும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான இங்கே ஒரு புது அனுபவமாக இருந்திருக்கும்? ஊரில் விவசாயம் வேலைக்கு போனதுக்கு இங்கே போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. இப்போ இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படுக்கிறதுக்கும் இடம் இல்லை. ரிப்பன் பில்டிங்கில் உள்ளே போய்ட்டு பத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வண்டி நின்றுட்டு தான் இருக்குது. எங்கேயும் பாயிண்ட்லேயும் போக முடியல. வீட்டுக்கே கிளம்பி போயிடலாம் போல இருக்குது. இப்போ ஒரு மாதம் கணக்குங்கும் போது அப்போ அந்த தண்ணி இல்லைனாலும் அந்த கணக்கு கிடையாதா? எப்படி அது? அதாவது ஏஐ மூலயமா உள்ளே இறங்கிட்டோம்னா, இப்போ இந்த ஊரில் இறங்குறோன்னா இந்த இடத்துக்கு ஓட்டுறாங்களா, சரி ஓட்டுனா அந்த ஒரு மாதம் வாடகைனாவா அவர் கொடுப்பாங்க. ஓடினாலும் ஓடாட்டாலும் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துக்கிறாங்க பார்த்தியா, அவங்களாம் முன்னாடி பாயிண்ட்டுக்கு போனவங்க, அவங்களாம் வேலைக்கு போனவங்க மாரி. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகாத மாரி கணக்கு எங்களுக்கு. நாங்கள் போகலை, இன்னும் வேலைக்கே போகலை. நாங்கள் சும்மா வயலில் நின்று கிடக்கிற மாதிரி தான் இது கணக்கு. இப்போ உங்கள் வண்டி முதலே வந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? 2.5 மாதம் வந்தது, பாயிண்ட் கிடைக்கல. அப்போ உங்களுக்கு காசு கிடையாது, சும்மா தான் இருக்கிறோம். இப்போ 1ஆம் தேதி, இப்போ அது 5ஆம் தேதி ஆயிடுச்சு இன்றைக்கி. இந்த 1ஆம் தேதியிலேருந்து தான் எங்களுக்கு கணக்கு. ஒரு மாதம் இருப்பீங்க நீங்கள்? அப்படியா? நாங்கள் ஒரு மாதம் இருப்போம். அவங்களுக்கு 2-3 மாதம் கணக்கு வரும். முன்னாடி வந்தவங்களுக்கு எங்களுக்கு ஒரு மாதம் தான் கணக்கு வரும். சரி, இப்போ மழை தான் இல்லைங்களா? இப்போ அவங்க போன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி சம்பளம் சொல்ல மாட்டாங்க. எப்படியும் அந்த ஒரு மாதம் வச்சு தான் அனுப்புவாங்க. இந்த ஒரு மாதம் வச்சு தான் அனுப்புவாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த மாதம் முடிஞ்சால் தான் அனுப்புவாங்க. இது வரைக்கும் அதனால் நேற்று மழை பெய்யுதுன்றதுக்காக தான் இவங்க 8 வண்டி வந்துக்கிறாங்க. இவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கே வேலை இருக்குது, ஆனால் இவங்களும் வந்துட்டாங்க. இப்போ அங்கே இங்கே பாருங்க, 2 மாதம் இருக்குது, நீங்கள் சும்மா தான் இருக்கேன்றீங்க. இப்போ ஊரில் விவசாயத்தில் இருக்கும் பொழுது அங்கே மணிக்கு எந்தெந்த மாதிரியான வேலைக்கு எவ்வளோ பணம் வாங்குவீங்க? மணிக்கு ரொட்டேட்டர் ஒழுவு ஓட்டுவோம். மணிக்கு 1,200 ரூபா ஒரு மணி நேரம் ஓட்டினா. அதே மாதிரி டிப்பர் யூஸிங் பண்ணுவோம், எரு அடிப்போம். அது நாளைக்கு 500. எவ்வளோ வாங்குவீங்க? ஒரு நாளைக்கு 10 நடை ஓட்டுவோம். எரு ஓட்டினாக்கா ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபா அப்படி சம்பாதிப்போம். இல்லை, ஒரு நாளைக்கு எவ்வளோ? ஒரு நாளைக்கு 5,000 சம்பாதிப்போம். ஒரு நாளைக்கு 2,000 சம்பாதிப்போம். அப்படி பார்த்தா நீங்கள் இங்கே மாதம் 30 நாளைக்கு 75,000, நீங்கள் அதிகபட்சம் 20 நாளே சம்பாதிச்சிருவீங்க. ஆமாம், சம்பாதிச்சிடுவோம். இது கம்மி தான் எங்களுக்கு, இது கட்டுப்படி ஆகாது. ஏதோ வந்துட்டோம் வருஷம் நாங்கன்னு, அப்புறம் என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, மழை கிடையாது. குறிப்பாக இந்த விவசாய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த டிராக்டர் ஓட்டுநர்களும் சரி, ஏன்னா இது முழுக்க இவர்களுடைய வாழ்வாதாரம் மற்ற வண்டியை போல் இல்லை. இப்போ ஒரு காரோ டாக்ஸியோ மற்ற வேனோ அந்த மாதிரி கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் தான். இவர்களுடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, அவங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க.
இங்கே வந்தும் அது சரியான முறையில் அவங்களுக்கு அந்த பணி கிடைச்சா மட்டும்தான் அந்த வருமானம். ஆனால் இதற்கு ஒரு மாநகராட்சி நிர்வாகம் யாரோ ஏதாவது ஒப்பந்ததாரர் அவங்க வந்து ஒரு சரியான ஒரு நிலையான வருவாயை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்க முடியும். இப்போ இவங்க வந்து தொடர்ந்து அங்கே போய் பணி செய்யணும்னா அதுக்குண்டான ஊதியம் வேண்டும். இது அவர்கள் குறைவாகத்தான் இருப்பதாகத்தான் இவர்கள் ஒரு ஒரு குற்றச்சாட்டுங்கிறத விட ஒரு அடுத்த முறையாவது அதிகமாக வேணுங்கிற ஒரு வேண்டுகோளாக கூட வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான அவசர தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் அந்த வாகன உரிமையாளர்களுக்கும் அரசாங்கம் சரி மாநகராட்சியும் தகுந்த ஊதியம் வழங்க வேண்டும். ஒளிப்பதிவு சந்திரனுடன் நண்பழகன்.